நேத்து பிரச்சார கூட்டத்துக்கு ஸ்டாலின் வந்த பொழுதே, நான் இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நாம் டெல்லிக்கு எதிராக போராடியது நாம் வென்று காட்டி இருக்கிறோம், அதனால ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னார். சரி, எதற்காக ஒரு பட்டாசு வெடிச்சார் அப்படின்னா, மகளிர் இடஒதுக்கீடு அதோடு சேர்த்து தொகுதி மறுசீரமைப்பு, இது சொன்னா 131வது அரசியலமைப்புல சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தாக்கல் செய்தாங்க. இதுல பெரும்பான்மை வேணும்னா 2/3 வேணும். அதுக்கு 352 வாக்கு எண்ணிக்கை வாங்கினா தான் அந்த மசோதா நிறைவேறியதாக கருதப்படும். ஆனால் 298 வாக்குகள் தான் ஆம் என்றும், இல்லை என்று 230 வாக்குகளும் விழுந்ததுனால மசோதாவிற்கு ஒரு ஆதரவு இல்லாம போனுச்சு. இதை தங்களுடைய வெற்றியாக, அதாவது மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் செய்தது ஒரு வெற்றி போல நேற்று பட்டாசு வெடித்து திமுக கொண்டாடி இருக்கிறது. காங்கிரஸ் அவங்களும் கொண்டாடுறாங்க. நாரி சக்தி வந்தன் அப்படிங்கிற அந்த மசோதாவை தோற்கடித்ததை ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த அரசியல் சூழலை எப்படி பார்க்குறேன்? தில்லியை வீழ்த்திய தமிழகம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே போல பிரியங்கா சொல்லும்போது இது ஜனநாயகத்தின் வெற்றி. அப்புறம் ஸ்டாலின் ஐயா சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு, பிஜேபியுடைய தோல்வியின் ஆரம்பம் இங்கே ஆரம்பித்திருக்கிறது இதெல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இது என்ன ஒரு வெற்றி என்று எனக்கு புரியல. இப்ப பாருங்க, நாடு முழுக்க பெண்கள் மத்தியில ஒரு பெரிய பல பெண்கள், விஷயம் தெரிந்த பெண்கள்லாம் யோசிப்பாங்க, பெண்களுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் வேலை செய்திருக்கிறது, இந்த அதிருப்தி ஏற்பட்டிருக்கும். எல்லாரும் பேசியிருக்க மாட்டாங்களே ஒழிய இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால் யாருக்கு பாதகம்? இப்ப இந்த மகளிர் மசோதா வெற்றி பெற்றிருந்தாலும் அது பாஜகவிற்கு என்டிஏவுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கும். தோற்றதும் சாதகம் தான். இப்படி ஜெயிச்சாலும் தோத்தாலும் சாதகம் பாஜக தான். ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக யாரும் முன்னெடுக்காத ஒரு காரியத்தை முன்னெடுத்து முதல்ல செஞ்சிருக்காங்க. அதற்காகவே நம்ம பாராட்டணும். ரெண்டாவது, இப்ப இந்த தொகுதி மறுவரையறையை எதிர்த்திருக்கிறார்கள். நம்ம போன செய்திகளிலே பார்த்தோம், தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களும் 50% ஒரே மாதிரி ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல அதை அதிகப்படுத்தி நல்ல முடிவு. இந்த தொகுதி மறுவரை ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப பாருங்க 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு, அப்புறம் குடியரசான பிறகு நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வருது, இம்ப்ளிமெண்ட் ஆகுது. குடியரசு தினமான சமயத்தில் தமிழகத்துல தமிழ் மொழிவாரி மாகாணம் பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு எத்தனை மாவட்டம்? 39 மாவட்டம். ஏன் பிரிச்சாங்க? 1950களில் இருந்ததை விட பாப்புலேஷன் இப்ப பல மடங்கு வளர்ந்தாச்சு. அப்ப என்ன பண்றாங்க, 13 மாவட்டங்களாக இருந்த தமிழகத்தை 39 மாவட்டங்களா பிரிக்காங்க. இதுக்காக நிர்வாக வசதிக்காக. சரிங்களா? இப்ப திமுக கட்சி எடுத்தீங்கன்னா 39ல் 60க்கு மேல இருக்கும் மாவட்டங்கள், கட்சி மாவட்டங்கள் வேற. ஏன் பிரிக்கிறாங்க? அதே 13 வச்சுக்கிறது. அப்ப நிர்வாகத்திற்காக நீங்க மக்கள் தொகை கூட கூட பிரிச்சுட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. இதே தான் நமக்கு இங்க அப்ளை ஆகுது. 1950களில் எத்தனை தொகுதி இருந்ததோ எம்பிக்கள், அதே எப்படி இந்த மக்கள் தொகைக்கு எப்படி அதே போல இருக்க முடியும்? மாத்திதான் ஆகணும். அப்படி மாத்தணும் என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 1500 எம்பி இருக்கும். அந்த மாதிரி நீங்க தொகுதி மறுவரை பண்றதா இருந்தா. ஆகவே தொகுதி மறுவரை நீங்க வேணா இப்போ ஓட்டு போட்டு தோற்கடித்திருக்கலாமே தவிர நிச்சயம் ஏதோ காலத்து நடக்கதான் போகுது. அப்படி நடந்தால் பாதிப்பு தமிழகத்திற்கு, அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர் ஸ்டாலினாக இருப்பார். ஏன்னா நிச்சயமாக தமிழகத்துக்கு பாப்புலேஷன் நம்ம குரோத் கம்மியா இருக்கின்ற காரணத்தினால நிச்சயம் குறைவாகத்தான் நம்முடைய பங்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி 50% என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை மோடி கொடுத்தார். அதை தவறவிட்ட பாவத்தை செய்தது ஸ்டாலின். அதான் தொகுதி மறுவரையறை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது. ரெண்டாவது பாருங்க, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மசோதாவை எதிர்த்திருக்காங்க. அமித்ஷா அழகா பேசினார் நேற்றுக்கு, ரொம்ப அருமையா இருந்தது. அவர் சொல்றாரு, நாங்க 370 நீக்கினோம், எதிர்த்தாங்க. காஷ்மீருக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம், எதிர்த்தாங்க. சிஏஏ கொண்டு வந்தோம், எதிர்த்தாங்க. ராமர் கோயில் கட்டணும், எதிர்த்தாங்க. இதை சொன்னாலும், நாட்டுக்கு நல்ல எதிர் பண்ணாலுமே எதிர்க்கிறீங்க. உங்க நோக்கம் என்னன்னா நாட்டுக்கு நல்லது நடக்கணும், அப்படி கிடையாது. மோடி எதிர்ப்புனாலும் எதிர்க்கணும்.
இப்படிப்பட்ட மனநிலையோட இதையும் நீங்க எதிர்த்திருக்கீங்க. ஆகவே உங்களுக்கு நாட்டுக்கு நல்லதை பத்தி அக்கறை இல்லை, மோடியை எதிர்ப்பது மட்டுமே உங்க குறிக்கோள். அழகா பேசியிருக்காரு, ரொம்ப அழகா பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லியிருக்காரு, இதையெல்லாம் பெண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமா, நிச்சயம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இது இந்த காங்கிரஸ் கட்சி எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அந்த ட்ரிபிள் தலாக், ஒரு தலாக் சொல்லி ஒரு அம்மா அப்பாவும் ஷாபானுங்கிற அம்மா வந்து ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு போடுறாங்க. ஏழை, அவங்களுக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு அந்த ஜீவனாம்சம் கேட்டது தப்பு என்று சொல்வதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப ஏழை பெண்களுடைய வயிற்று அடிப்பதற்கு சட்டம் கொண்டு வந்த காங்கிரஸ் பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்துட போதுதான். அதனால பெண்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பாருங்க, இந்த மாதிரி 3/1 33% வந்து பெண்கள் வந்தாச்சுன்னா அதிகாரம் வந்து பெண்கள் கையில போகும். அதை அவர்கள் விரும்ப தயாராக இல்லை. ஆணாதிக்கவாதிகள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ திமுக கட்சியிலேயே ஸ்டாலினை விட பல மடங்கு ஒரு பெரிய புத்திசாலி கனிமொழி அக்கா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க ஏன் தலைமை பொறுப்புக்கு வர முடியல? அங்க உள்ள ஆண் ஆதிக்க மனப்பான்மை. ஆகவே திராவிடமும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி பெண்களுக்கான அதிகார பரவலை கொடுக்க விரும்பவே மாட்டார்கள். ஹசீனா சையத் இப்ப காங்கிரஸ்ல இருந்து மாநில தலைவியா இருக்கிறாங்க, வெளியில வந்தாங்க, அவங்க சொன்னதும் அதுதானே, பெண்களுக்கு நான் மாநில தலைவியா இருக்கேன், எனக்கே இவங்க போட்டி போட வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு. ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம், பல உதாரணம் சொல்லி இருக்கிறோம். சோனியா காந்தியை தவிர அனைத்து பெண்களையும் அவங்க அவமானப்படுத்துவாங்க. சோனியா காந்தி வந்து பெண்ணாக அவர்கள் பார்க்கல, ஒரு ஆண் போல செயல்படுகிறார் என்று சொல்கிறார்கள். அதனால அப்படி எடுத்துக்கொள்ளலாம். பெண்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய துரோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை வந்து பல பெண்மணிகள், அந்த என்டிஏ சேர்ந்த பல பெண்கள்லாம் பார்லிமெண்ட்ல நேற்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக காலம் இவர்களை மன்னிக்காது, இதுக்கு உரிய விலை இவர்களுக்கு கிடைக்கும். இப்ப கிரண் ரிஜிஜும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல காங்கிரஸ் தலைவர்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து சொன்னாங்க, அரசு நல்ல திட்டம் தான் கொண்டு வர்றாங்க மசோதா, ஆனா எங்க ராகுல் காந்தி ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அவர்களுடைய பெயர்லாம் சொல்ல விரும்பல. அதனால் நிச்சயமாக இதனுடைய விலை வந்து இவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அது வருத்தப்படுவார்கள் என்று குறிப்பாக ஸ்டாலினும் வருத்தப்படுவார். மேற்கு வந்த அஸ்ஸாம் தேர்தல் முடிஞ்சதும் அவங்களுக்கு இதை பத்தி அவங்க ஆமா நிச்சயமாக தெரியும், தேர்தலை எதிரொலிக்கும் என்று நான் நினைக்கிறேன்.